இணையத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். அதில் ஒரு தெரு நாய், ஒரு குட்டி பாப்பா, அவள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறா. அவளை நோக்கி வருது. அந்த பாப்பா முதல்ல பயப்படுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நாய் பிஹேவ் பண்ணுறதுலேருந்து அவள் தெரிஞ்சுக்கிறா, நம்மக்கிட்ட அன்பை எதிர்பார்த்து வந்திருக்கு, விளையாடுறதுக்கு வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. ஒருவேளை அந்த நாயை யாராவது வளர்த்துட்டு கூட பாதியில் கைவிட்டிருக்கலாம். அந்த குழந்தையுடைய அன்பை எதிர்பார்த்து அந்த குட்டி வந்திருக்குது, பசியோடையும் வந்திருக்கலாம். இதை தெரிஞ்ச உடனே அந்த அம்மா கொஞ்சம் பிஸ்கட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த குட்டி பாப்பா அந்த நாய்க்குட்டிக்கு போடுறா. பாருங்கள், அதோட வாயிலேயே நேரடியாக கொடுக்குற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு தைரியம் வந்துருச்சுது. அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிறாங்க, தெரு நாய்கள் நம்மளை நோக்கி வர்றது கடிக்கிறதுக்கு இல்லை, அன்பை எதிர்பார்த்தோ உணவுக்காகவோ கூட அவை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்குது. அவனுடைய கையில் இருந்து தெருநாய்கள் ஒவ்வொன்றா பிஸ்கட்ஸை வாங்கி சாப்பிட்றத நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தை தைரியமாக எல்லா நாய்களுடைய வாயிலையும் அந்த பிஸ்கட்டை ஊட்டி விடுறான். உண்மையிலே சொல்லப்போனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த தெருநாய்கள் மனித குலத்தோட மிகுந்த நட்புணர்வோடு தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் பொதுவாக மனிதனை நோக்கி அது வரும்போது நமக்கு ஏதாவது பசிக்கு தர மாட்டாங்களா, நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்களாங்க எதிர்பார்ப்போடு தான் அவங்க வர்றாங்க. நம்ம அதனால் அதை நேசித்து அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா அவங்க சந்தோஷமாக நம்மக்கிட்ட நட்புணர்வோடு தான் இருப்பாங்க. ஏதாவது அதற்கு பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது நடந்தால் தான் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக கொலைக்கிறதோ கொஞ்சம் சீர்ற மாதிரியோ பண்ணுவாங்க. பொதுவாக அவைகள் கடிக்கிறதே இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சூழ்நிலை இல்லை, ரொம்ப அதீத பசியோடு இருந்தாலோ அதனால் அதற்கு புத்தி பிசகிற அளவுக்கு பசியோடு இருந்தாலோ மனிதர்களை பற்றிய பயத்தினாலோ நோயினாலோ தான் ஏதோ 1-2 நாய்கள் கடிக்கிறதுக்கு தலைப்படுது. அதனால் நாம் எல்லோருமே நாய்களுக்கு தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து ரொம்ப அன்போடு அதை பார்த்துட்டு தடுப்பூசியும் போட்டால் நாய்க்கடி, ரேபீஸ் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுன்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியும்.